செய்தியாக பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 400 கோடியில் ஆலை அமைக்கப்படும் என்று அமெரிக்காவில் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையொப்பமிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அமெரிக்காவில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 400 கோடியில் ஆலை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டில் 400 கோடியில் ஆலை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அமெரிக்காவில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 400 கோடியில் ஆலை அமைக்கப்படும் என்று அமெரிக்காவில் ஒப்பந்தமானது கையெழுத்தாகியிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அமெரிக்காவில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 400 கோடியில் ஆலை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அமெரிக்காவில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 400 கோடியில் ஆலை அமைக்கப்படும் என்று அமெரிக்காவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 400 கோடியில் ஆலை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அமெரிக்காவில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். முழு விவரம். வணக்கம். அமெரிக்கா நாட்டிற்கு முதலீடு தொடர்பாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சான் பிரான்சிஸ்கோவில் 400 கோடி மதிப்பீட்டில் 500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் ஓமியம் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே 31 அன்று நேற்றைய தினம் அமெரிக்கா நாட்டின் சான் பிரான்சிஸ்கோவில் ஓமியம் நிறுவனத்துடன் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி துறையில் 500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிய தொழிற்சாலை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாடு உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார ஒன்றாக இருக்கக்கூடிய அடிப்படையில் 39,000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் 2.6 மில்லியன் அளவிற்கு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பணியாளர்கள் என இந்திய அளவில் முதலிடத்தில் வைக்கும் மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிய நிலையில் தற்போது தொடர்ச்சியாக இத்தகைய ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன. மேலும் பல்வேறு ஒப்பந்தங்கள் இன்னும் மீதம் இருக்கின்றன. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது அமெரிக்கா சென்றிருக்கும் சூழலில் மின்பொருள் நிறுவனங்கள் மற்றும் கனரக தொழிற்சாலை உள்ளிட்ட நிறுவனங்களுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை ஈடுபட்டு தமிழகத்திற்கு முதலீடு செய்யுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்நிலையில் நேற்று நடந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கூகுள், மைக்ரோசாப்ட் மற்றும் ஆப்பிள் நிறுவனங்களோட அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று அதில் மைக்ரோசாப்ட் மற்றும் கூகுள் நிறுவனங்களோட ஒப்பந்தமானது செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஆப்பிள் நிறுவனத்துக்கு தமிழகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தில் தொடர்பு ஆப்பிள் நிறுவனம் கூடுதலாக தொழில் தொடங்கும், அதே போல கூடுதல் பணியாளர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் பரவலான வளர்ச்சி என்ற அடிப்படையில் அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையை மேம்படுத்தவும், அதே போல
அடிமைகள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தவும் தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக இத்தகைய பயணங்கள் மேற்கொண்டு கிட்டத்தட்ட 4வது முறையாக இந்த பயணமானது முதலமைச்சர்கள் மேற்கொண்டிருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளில் 4வது முறையாக அமெரிக்கா சென்று அங்க இருக்கக்கூடிய மின்பொருள் மற்றும் கனரக தொழிற்சாலை நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களை தொடர்ச்சியாக சந்தித்து புதிய தொழிலுக்கான அந்த உடன்படிக்கையும் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சான்குடிசு ஓமியம் நிறுவனத்துடன் தற்போது ஒப்பந்தமானம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் 500க்கும் மேற்பட்ட போர் தமிழகத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.